வணக்கம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பைத்தானை தமிழில் சொல்லித்தரேன். ஸோ பைத்தானோட ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தா வேரியபிள்ஸ், ஆப்பரேட்டர்ஸ், இண்டென்டேஷன், இந்த மூணு பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸு. வேரியபிள் அப்படின்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற ஒரு இது அதுதான் வேரியபிள். ஆப்ரேட்டர்ஸ்னால் ஆப்ரேட்டர்ஸ்குள்ளே நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இப்படி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அதை நான் தனியாக சொல்லித்தரேன். அடுத்தது இண்டென்டேஷன். இண்டென்டேஷன்னா என்னென்னா பைத்தான் ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம ஒவ்வொரு லைனையும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் இண்டென்டேஷன். ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமா இல்லை ஸ்பேஸே விடாமல் ஸ்டார்ட் பண்ணுறோமா, அந்த ஃபஸ்ட்டு வர்ற ஸ்பேஸிங்க்கு பேர் தான் இண்டென்டேஷன். ஸோ இந்த மூணு ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் இந்த வீடியோவில் நான் வேரியபிள்ஸ் சொல்லித்தரேன். ஸோ வேரியபிள்னால் என்ன அப்படின்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுற ஒரு வேல்யூவை நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணணும். அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் கொடுத்து வைக்கிறோம். அந்த பேர் தான் வேரியபிள். இப்போ உங்களுக்கு சி ஏற்கனவே தெரியும் அப்படின்னா சிலலாம் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணணும். இப்போ இன்ட் ஏ, கேர் நேம், இந்த மாதிரிலாம் டிக்ளேர் பண்ணணும். ஆனால் பைத்தானில் அப்படி டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை எந்த வேரியபிளையும். அடுத்து எப்போ ஒரு வேரியபிளை இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே அந்த வேரியபிள் டிக்ளேர் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து வேரியபிளை இப்படி தான் நேம் பண்ணணும் அப்படின்ட்டுருக்கு. அந்த ரூல்ஸை பார்த்துடலாம். ஒரு வேரியபிள் வந்து ஆல்ஃபபெட்டு அல்லனா அண்டர்ஸ்கோரால் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆல்ஃபபெட்னா ஏபிசிடி, கேபிட்டல் ஏபிசிடி, ஸ்மால் ஏபிசிடி எல்லாமே வந்துடும். சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம் வேரியபிள் நேமுக்குள்ள. அடுத்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபபெட்டுக்கு அல்லனா அண்டர்ஸ்கோருக்கு அப்புறமா தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேரியபிளோட நேமோட ஸ்டார்டிங்கில் நம்பர் இருக்கக்கூடாது. இதில் வந்து சில ரூல்ஸு வேரியபிள்ஸை நேம் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ செக் பண்ணிடலாம் நம்மளுக்கு எவ்வளோக்குள்ள வேரியபிள் நேம்ஸ் புரிஞ்சிருக்குதுன்னு. இப்போ ஃபஸ்ட்டு வேரியபிள் நேமை பாருங்கள், _1a. ஸோ _1aங்கிறது கரெக்டு, ஏன்னா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த வேரியபிள் நேம் பாருங்கள், _a1, இதுவும் கரெக்டு, ஏன்னா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த நேமை பாருங்கள், 1_a. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வேரியபிள் நேம் வந்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்போ இது வந்து ஒரு கரெக்டான வேரியபிள் நேம் கிடையாது. தேர்ட் ஒன் வந்து ஒரு கரெக்டான வேரியபிள் நேம் கிடையாது. அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், அதுவும் 1a_ இருக்குது. ஸோ அகெயின் இதுவும் தப்பு, இப்படியும் நம்ம நேம் பண்ணக்கூடாது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், a_1. இது வந்து ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இது கரெக்டான வேரியபிள் நேம். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், a1_. ஸோ ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் கரெக்டு. ஸோ ஒரு வேரியபிளோட பேர் எப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கானது இந்த ரூல்ஸ் தான். அண்டர்ஸ்கோரு அல்லனா ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகலாம், நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் வேரியபிள்ஸை நேம் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்க. அடுத்து நமக்கு காஸ்டிங்னு ஒன்று இருக்குது. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப்பை சொல்ல தேவையில்லை. அதுவே தானாக நம்ம அசைன் பண்ணுற வேல்யூவை பொறுத்து அதுக்கு டேட்டா டைப்பை நிர்ணயிச்சுக்கும். ஆனால் சப்போஸ் நம்மளுக்கு திருப்பி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா கேஸ்டிங் வச்சு கொடுக்கலாம். அந்த கேஸ்டிங்கிறது எப்படின்னா, இது பாருங்கள், இந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் x = str(3). நான் வந்து 3ங்கிறத இன்டீஜராக கொடுக்கல, ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். ஸோ x str(3னா இப்போ x வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகிக்கும். அதனால தான் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள 3 போட்டிருக்கேன்.
இப்போ பைத்தான் வந்து str of 3ன்றத ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும், இன்டீஜராக எடுத்துக்கூடாது. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா y is equal to int of 3. இப்போ இன்டீஜர் டேட்டா டைப்பாக எடுத்துக்கணும். அடுத்து z is equal to float of 3. ஸோ இசட்டோட வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.0ன்னு பிரிண்ட் ஆகும். ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை பிரிண்ட் ஆகும். இது பேர் காஸ்டிங். எக்ஸ்பிளிசிட்டாக நீங்களாக வலுக்கட்டாயமாக ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை சொல்கிறீங்க. அடுத்த ஃபங்க்ஷன் வந்து டைப் ஆஃப். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை வச்சு ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ங்கிறதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்றதோட டேட்டா டைப் என்ன, எக்ஸோட டேட்டா டைப் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்னா இப்படி டைப் பண்ணணும், print ஆஃப் டைப் ஆஃப் எக்ஸ். உங்களுக்கு ஆன்சர் வந்து கிளாஸ் இன்ட் அப்படின்னு வரும். அப்படின்னா எக்ஸ் வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும். அடுத்த எக்ஸாம்பிள், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜான், டபுள் கோட்ஸ்க்குள்ள ஜான் எழுதிக்கும். இதோட டேட்டா டைப் தெரியணும்னா print ஆஃப் டைப் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தா கிளாஸ் str, அதாவது ஒய் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு வேரியபிளோட டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் டைப்புங்கிறது. இதுதான் வேரியபிள்ஸ் பற்றின ஒரு பேசிக்ஸு. இனி அடுத்த வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.